சொல்லியிருக்காரு. நேருவின் மகளேவான்னு சொன்னார். அதே வாயால தான் சொன்னாரு, நேருவின் மகளேவா. இதே திரு வைகோ அவர்கள் வந்து ஒரு சாதாரண கவுன்சிலர் ஆகிறதுக்கு கூட மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி கிடையாதுன்னு சொன்னவர் தான். அவரே தான் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ உங்களுக்கு சொன்னது வந்து டைரக்டா டிஎம்கே, காங்கிரஸ் இவங்க பேசினது, வைகோ அவர்கள் பேசின, வைகோ அவர்கள் இன்னும் நிறைய பேசியிருக்காங்க. திரு கமலஹாசன் அவர்கள் டார்ச் லைட் எடுத்து அடிச்சு டிவிலாம் கூட உடைச்சாரு, நம்ம எல்லாம் பார்த்தோம். அவரெல்லாம் போய் திமுகவோட கூட்டணியில போய் சேர்ந்து இல்லையா? திமுக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக எந்த அதிகாரத்தை வேணுமாலும் பயன்படுத்திக்க முடியுது. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணம் நடக்குதுன்னா அதுக்கு சிபிஐக்கு போகாதீங்கன்னு சொல்றாங்கல்ல. இப்ப நீங்க எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற இடத்துக்காகத்தான் செங்கோட்டையன் ஒரு கட்சி விட்டு போனது நீங்க நம்பலாம். அப்படிதான் சொன்னாருப்பா. நீங்க எல்லாம் அரசியல் தெரிஞ்சு வந்திருக்கீங்களா? அதை நினைச்சு பாருங்க. மக்களுக்கு இடையூறு கொடுக்கும் வகையில எந்த போலீஸ் பர்மிஷனும் வாங்காம ஒரு கூட்டமா கூடுறது அப்படிங்கிறது தவறுங்கிறது கூட உங்களுக்கு தெரியாதா? செப்டம்பர் 27 ஒரு பெரிய கொடூரமான ஒரு 41 உயிர் மரணிக்கிறாங்க. டிசம்பர் 27 குதிச்சுக்கிட்டு இறங்குறாரு, ஜாலியா போய் பிளைட்ல இருந்து இறங்குறாரு. நான் சொன்னேன், நீங்க சிகரெட் குடிச்ச இளைஞர்கள் சிகரெட் குடிப்பாங்க, நீங்க சிகரெட் பத்தி பாடினா அந்த பையன் காதல் விழுந்து அவனும் வருங்காலத்துல ஒரு 8 வயசுக்குள்ள 16 வயசு சிகரெட் குடிக்க நீங்க ஒரு வாய்ப்பா இருப்பீங்க. நான் சத்தம் போட்டுட்டு கிடக்குறேன். என்னை வந்து ஆபாச வார்த்தைகள்ல திட்ட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஓகே மேம். என்டிஏ கூட்டணி வந்து இப்ப இணைந்திருக்கு, இதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? கூட்டணி எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக அமைந்திருக்கு. 100% வெற்றியை நோக்கிய பயணம் தான். எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் சொல்வது போல 210 தொகுதி அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, எதிர்ப்பலை இருக்கு அப்படிங்கிறது பற்றி பேசினாரு. அதுதான் உண்மை. மக்கள் மத்தியில திமுக ஆட்சி மேல மிகப்பெரிய ஒரு வெறுப்பு இருக்கு. அவங்க என்னதான் வந்து மக்கள்கிட்ட வந்து பல விளம்பரங்களை எல்லாம் படுத்தினாலும் களத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தான் தெரியும் என்னென்ன பிரச்சனைகளை அன்றாட சந்திக்கிறாங்கன்னு. போதைப் பொருள் புழக்கமா இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதா இருக்கட்டும், சட்ட ஒழுங்கு சீர்கேடு தான் மிக மிக முக்கியமான ஒன்று. சட்ட ஒழுங்கு சீர்கேடும் ஊழலும், இந்த ரெண்டுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இங்கே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், இவ்வளோ ஊழல் நடக்குது, இதை கேள்வி கேட்கறதுக்கு நம்ம எவ்வளவோ கேட்குறோம், அதுக்கான பதில் கிடையாது. ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்டால் கூட ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு காண்பிக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு திமிருத்தனமான பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியான எம்எல்ஏ இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவங்களாம் நடந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தவறு தானே? இவர்களுடைய ஒட்டுமொத்தமான அந்த அதிகார துஷ்பிரயோகங்கள், ஒரு குடும்ப ஆட்சி, அந்த குடும்பத்துக்குள்ளேயே முழு பவருமே அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறது, இதில் ஜனநாயக முறை கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி இல்லை இது. இந்த ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக முன்விரோதம் எல்லாவற்றையுமே மறந்துட்டு ஒரு கூட்டணி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. 100% இது வெற்றி பெறும். ஓகே மேம். இப்போ அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமக வந்து கூட்டணியில் இணைந்தாங்க. டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைஞ்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இவர்கள் 2 பேருமே இதற்கு முன்னாடி வந்து எடப்பாடி அவர்கள் மேலே நிறைய விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளருக்கு நிர்வாகத்திறனே இல்லை அப்படின்லாம் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சொன்னாங்க. இப்போ வந்து கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவர் ஏற்கனவே வந்து கூட்டணியில் இணைந்தவர் தானே. 2019 எம்பி எலெக்ஷனில் இணைந்தவர் தான். 2021 சட்டமன்ற தேர்தலையுமே பாமக வந்து இவங்களோட சேர்ந்து தான் இருந்தாங்க. இப்போ இடையில மட்டும்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும்தான் அவங்க பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு சென்றாங்க. தவிர அவங்க பேசுனது அப்படிங்கிறது 2019க்கு முன்னதாக. இப்ப செய்தியாளர் சந்திப்புகளை குறிப்பா ஒரு விஷயம், மாதம் வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து மகளிருக்கு 2000 ரூபாய் தர போறாரு, இது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லும்போது வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிர்வாகத்தை கரெக்டா பண்ணா இவரால் தர முடியும் அப்படிங்க. அதே அன்புமணி பேக்ல போனீங்கன்னா எடப்பாடியாருக்கு என்ன நிர்வாகத்திறன் இருக்கு, என்ன திறமை இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு இல்லையா? அதாவது அரசியல்லைங்க அவர்கள் முன்னாடி பேசினது பின்னாடி பேசினதுன்னு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வரலாற்றுலேயே நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து உற்று நோக்க வேண்டியது வரும். இப்போ திமுக அப்படிங்கிற கட்சி வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்கவே மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இளைய தலைமுறையாக இருந்தாலும் அந்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ மறுபடியும் காங்கிரஸோடயே இன்னைக்கு திமுக இணைஞ்சு இத்தனை ஆண்டுகளாக கூட்டணியாக இருக்குது. நம்ம அந்த கேள்வியும் வைக்கணும் தானே.
இதே வந்து கருணாநிதி அவர்கள் வந்து அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை பற்றி எவ்வளவு கீழ்த்தரமான முறையிலெல்லாம் பேசியிருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் நான். பெண்களையே டோட்டலா இழிவுபடுத்துற மாதிரியான வாசகங்களை எல்லாம் சொல்லியிருக்காரு. நேருவின் மகளே வான்னு சொன்னாரு. அதே வாயால தான் சொன்னாரு, நேருவின் மகளே வா அப்படின்னு சொன்னாரு. அந்த வசனங்கள் அவரோட வசனம்லாம் பேசி அப்ப அப்படியே கம்பேர் பண்ணிட்டே வாங்க. இதே திரு வைகோ அவர்கள் வந்து ஒரு சாதாரண கவுன்சிலர் ஆகிறதுக்கு கூட மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி கிடையாதுன்னு சொன்னவர் தான். அவரே தான் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. இப்போ நாட் ஒன்லி மிஸ்டர் அன்புமணி, நீங்கள் அவர் மட்டும்தான் இது மாதிரி பேசியிருக்காரு இப்போ பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம இது குறித்து நாம் வந்து நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லலாம். ஒட்டுமொத்த அரசியல் வரலாற்றிலேயே என்ன தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகளாவிய அரசியல்லையே அரசியலுடைய முக்கியமான ஒன்றாக வைக்கப்படுவது அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அப்படிங்கிற தத்துவங்களின் அடிப்படையில் தான் எல்லா அரசியல் கட்சியுமே நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து நம்ம இது ஒரு பெரிய விஷயமாலாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா பல இன்னும் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் இப்போ உங்களுக்கு சொன்னது வந்து டைரக்டாக டிஎம்கே காங்கிரஸ் இவங்க பேசினது, வைகோ அவர்கள் பேசின வைகோ அவர்கள் இன்னும் நிறையா பேசியிருக்காங்க, இன்னும் அளவுக்கு அதிகமாக பேசியிருக்காங்க. திரு கமலஹாசன் அவர்கள் டார்ச் லைட் எடுத்து அடித்து டிவிலாம் கூட உடைச்சாரு, நம்மெல்லாம் பார்த்தோம். அவரெல்லாம் போய் திமுகவோட கூட்டணியில் போய் சேர்ந்து இல்லையா? அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நிர்வாக திறனை வந்து உருவாக்குவதற்கான ஒரு ஐடியாஸ் கொடுக்கறதுக்கான கூட்டணியாகத்தான் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கணும். மக்கள் பணி அப்படிங்கும் போது மக்களுக்காக இன்னைக்கு மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கோம். அன்றாடம் இத்தனை கொள்ளை இவ்வளோ விவகாரம் நடக்குது, சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு நடக்குது. இந்த குற்றங்களுக்கெல்லாம் ஏன் சரியான முறையில் இம்மிடியட்டாக தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க, ஏன் கடுமையான தீர்ப்பு வழங்கப்படலை? ஆனால் ஒரே ஒரு கேஸ் ஞானசேகரன் அப்படிங்கும் போது அதுக்கு மட்டும் நாங்கள் வந்து உடனடியாக தீர்ப்பு வாங்கி தரங்குறாங்க. ஆனால் அங்கே யார் அந்த சாருங்கிறத மறைக்கிறதுக்காக அங்கே வேகமாக வேலை நடக்குது. அப்போ நம்ம உற்று கவனிக்கும் போது திமுக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக எந்த அதிகாரத்தை வேணுமாலும் பயன்படுத்திக்க முடியுது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணம் நடக்குதுன்னா அதுக்கு சிபிஐக்கு போகாதீங்கன்னு சொல்றாங்கல்ல. ஓகே மேம், இப்போ குறிப்பாக வந்து அதிமுக ஒன்றிணைய வேண்டும் தான் நிறைய பேர் வந்து அதிமுகலேருந்து வெளியேறினாங்க, குறிப்பா செங்கோட்டையன் அவர்கள்லாம் கூட. ஆனா இப்போ வந்து குறிப்பா இதே இடத்துல வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியில வந்து இடம்பெற்றிருக்கார். ஓபிஎஸ் அதிமுகவுக்கு போவார் அப்படிங்கிற ஒரு இதுவும், திமுக இணைய போகிறார், தாவேக்கால இணைய போகிறார் அப்படிங்கிற தகவலும் வருது. அதிமுக கூட்டணியில ஓபிஎஸ் இடம் வருவாருன்னு தானே சொல்றாங்க. இப்ப நீங்க எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற இடத்துக்காகத்தான் செங்கோட்டையன் அவர் கட்சியை விட்டு போனாருங்கிறது நீங்க நம்பலாம். அப்படிதான் சொன்னாருப்பா, அதை நீங்க நம்பலாம். ஆனா அது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு கட்சியுடைய நன்மைக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதுல நிக்கிறவங்க அப்படிங்கிறவங்க உடனடியாக ஒரு கட்சியில போய் சேர மாட்டாங்க. உளவியல் ரீதியாகவே நீங்க பார்க்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? ஒரு கால அவகாசம் எடுத்துக்குவாங்க, வெயிட் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் நிறைய படிக்கட்டுல முயற்சி பண்ணுவாங்க. அது கூட நீங்க அவங்க கால அவகாசம் அவங்க இருந்தாங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். நம்ம ஒன்றும் அது வேறங்க. அது வந்து முற்றிலுமாக அவருடைய அரசியல் வாழ்க்கை முழுவதுமாக யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாங்களோ அவங்க கூடவே போய் சேர்றது அப்படிங்கிறது தன்னுடைய சுயத்தை இழந்து அடையாளத்தை இழந்து எல்லாவற்றையும் இழந்து தான் சேர்ற மாதிரியான ஒரு இடத்தை ஏற்படுத்துது. அது வேண்டாம், அது ஓரமாக வச்சுருங்க. பட் செங்கோட்டையன் அவர்கள்லாம் வந்து காரணங்கள் வேறையா இருக்குமே தவிர அதில் நீங்கள் சொல்லக்கூடிய கட்சி ஒருங்கிணைக்கணுங்கிற காரணமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேம், இப்போ அமமுகவோட பொதுச் செயலாளர் வந்து முதல் நாள் அதிமுக கூட்டணியில் இருக்கிறாரு, துணை பொதுச் செயலாளர் மறுநாள் திமுக இணைகிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இது அவரவர்களுக்குள்ள உள்ள அவங்கவுங்களுக்கு சுதந்திரம் இருக்குல்ல. இப்போ நம்ம யாரும் கட்டுப்படுத்த முடியாது, தடுக்க முடியாது. அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை அவங்க செய்கிறாங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, என்டிஏ தரப்பில் வந்து கூட்டணி வந்து ரொம்ப வலுவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து சொல்லிட்டு ஓரணியில் தமிழ்நாடு எங்கள் கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது, 200 தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன் வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? திமுக இல்லை, அது முதல்வரும் சொல்கிறாரு, துணை முதல்வரும் போகிற இடங்கள்லாம் சொல்கிறாரு 200 தொகுதிகளை கைப்பற்ற. அதாவது அவங்க அப்படி தானே சொல்லி ஆகணும், வேறு வழி கிடையாது இல்லை, அவங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். ஆனால் மக்கள் இப்போ மனநிலையில் இப்போ நேற்று இந்த கூட்டம் முடிந்த பிறகு இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் சொல்லி மாநாடு அளவுக்கு பிரம்மாண்டமாக வித்தின் 10 டேஸ்க்குள்ளே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்பவே வெற்றிக்கான ஒரு சிம்டம். இதை விட வேற ஒன்றுமே இருக்க முடியாது. குறுகிய காலகட்டத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சியை பிரதமர் அவர்கள் வந்து நடத்தியிருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு பயம் வந்துட்டு, திமுகவினருக்கு இன்னைக்கு உச்சக்கட்ட பயம் வந்துட்டு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க சூழ்நிலையில் அவங்களோட ஒரே விஷயம் நாங்கள் வந்துடுவோம்னு அவங்க வந்து ஆற்றுதல் படுத்திக்கிறது தான் அந்த வெளிப்பாடாக பார்க்குறோமே தவிர அவர்கள் வருவதற்கான ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல.
அவர்களால் இப்போ நேரு அவர்கள் மேலே 366 கோடி ஊழல்ங்கிறோம், பணி வாங்கி கொடுக்கறதுக்கு ஊழல், இடமாற்றம் பண்ணுறதுக்கு ஊழல், டெண்டர் பண்ணுறதுல ஊழல், இப்படி செப்பரேட்டாக நாம சொல்லலை. இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் சொல்ல அமலாக்கத்துறை சொல்லுது. 3 முறை வந்து காவலுக்கு இது எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி காவல்துறையை நோக்கி அவங்க பெரிய அறிக்கை தயார் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காம இன்னும் அவர் மேலே எஃப்ஐஆர் கூட போடப்படலை. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு துறை டாஸ்மாக்ல ஊழல்னு சொன்னாங்க. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது சும்மா பேசிட்டு போகல. உண்மையாகவே மிக மோசமான ஒரு ஊழல் ஆட்சியை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பிடிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 1.5 வருஷத்துலேயே சொன்னாரு, என்ன பண்றதுன்னே தெரியல, 30,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதை நம்ம அந்த ஆடியோவை எல்லாருமே கேட்டோம். அதை பொய்ன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு அவ்வளோ ஊழல்னா இன்னைக்கு வந்து இவங்க வாங்கிய கடன் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அந்த 4.5 லட்சம் கோடியை அவங்க எவ்வளவு மூலதன செலவு பண்ணாங்க, நாட்டோட வளர்ச்சிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.66 லட்சம் கோடி தான் அவங்க வந்து மூலதன செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ மிச்சம் உள்ள பணம் என்ன ஆணுச்சு, எங்கே போணுச்சு, என்ன பண்ணுனாங்க, இதெல்லாம் கேள்விகள் தானே. ஒரு கட்டமைப்பு நாட்டை உருவாக்கணும்ல. இந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது எதிர்த்தரப்புலன்னு சொல்ற ஏன் அதிமுக ஆட்சியில ஊழல் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புவாங்க இல்லையா? நீங்க ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாயால சொல்றது இல்லைங்க. சட்டத்தின் முன்னால யார் மேல ஊழல் இருந்தாலும் அது கண்டிப்பாக அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அது அதிமுக, திமுக, மற்ற கட்சி அதெல்லாம் கிடையாது. பொறுப்புல அதிகாரத்துல இருக்கும்போது அவர்கள் ஊழல் செய்திருக்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்துல சட்டம் நடவடிக்கை எடுக்கும். அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாருமே இருக்கணுங்கிறது தான் உண்மை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு துறை, ஒரு கவர்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இவர் மேலே வந்து இவ்வளவு விஷயம் இருக்குங்கிறத நிரூபிக்கிறாங்க. வாட்ஸ்அப் மெசேஜஸ் இருக்குது, ஆவணங்கள் இருக்குது, டிஜிட்டல் ஆவணங்கள் இருக்குது, இவங்க பணம் வாங்கியதற்கான ஆவணங்கள்லாம் இருக்குது. இதை அடிப்படையாக வைத்து நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்கிறாங்க. ஏன்னா இது மாதிரி அறிக்கையில் அனுப்பிட்டு தான் அவங்க கோர்ட்டுக்கு போக முடியும். நேரடியாக கோர்ட்டுக்கு போக முடியாது, அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, இதெல்லாம் உண்மையாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது மாதிரி ஊழல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நிரூபித்து காண்பித்திருந்தால் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இப்போ உள்ள கண்டிஷனை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால ஊழல்னு வார்த்தையில் சொல்லலை, அதற்காக தான் சொன்னேன். சும்மா வாய் போகிற போக்கில் ஊழல் அப்படின்னு சொல்லி அரசியலில் பேசிகிட்டு இருக்க மாதிரி பேசலை. ஒரு கவர்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு டீட்டெயில்டு ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. நேரு அவர்கள் இது மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காருன்னு. அவர் வந்து சட்டநாதர் கோயிலுக்கு போகிறாரு, எப்படியாவது நம்ம இதுலேயும் தப்பிச்சுக்கணும்னு சொல்லி திருப்பதி கோயிலுக்கு டொனேட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவர்களே இது என்னத்தை குறிக்குதுன்னா, அவர்கள் தவறு செய்ததை ஒப்புக்கொண்டதை குறிக்குது. கடவுளே காண்பித்து கொடுக்குற மாதிரி இருக்கு நான் அவர் தப்பு செஞ்சுருக்காருங்கிறது. அதனால பார்ப்போம், மக்களுக்கு புரிய தொடங்கும் இவங்க என்னென்னலாம் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு. எல்லா அமைச்சர்கள் மேலேயுமே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அமௌண்ட்டு தான் வேரி ஆகுதே தவிர மேக்சிமம் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மேலே நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதை நிச்சயமாக அடுத்த ஆட்சி வரும்போது, அதிமுக தலைமையிலான ஆட்சி வரும்போது அதற்கான தண்டனையை அவங்களுக்கு பெறுவாங்க. ஓகே மேம். இப்போ தொடர்ச்சியாக திமுக வந்து என் வாக்குச்சாவடி வெற்று வாக்குச்சாவடி, உங்கள் கனவை சொல்லுங்கள், இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் எல்லாம் வந்து முன்வைக்கிறாங்க இல்லையா? இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சொல்கிறேனே, அவங்க வந்து இந்த வடிவேல் படத்தில் இது பேர் வச்சியே சோறு வச்சியா நீ கேட்பாரு. அந்த மாதிரி அவங்களுக்கு பேர் வைக்கிறது, விளம்பரம் பண்ணுறது அதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. நான் கேட்குறேன், இந்த உரிமை தொகையே பார்த்தீங்கன்னா அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு அதை அப்படியே பார்ஷியலாக்கி ஃபஸ்ட்டு 1 கோடி, அப்புறம் 1 கோடி, 13 லட்சம் இப்படியே பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. கடைசியாக வந்து அப்ளை பண்ணவங்க 33 லட்சம் பேர், அதுலேயே 17 லட்சம் பேருக்கு தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ தகுதியுடைய பெண்கள் அப்படிங்கிற இடத்துலையே வந்து 17 லட்சம் பேர் இப்போ கொடுத்துருக்காங்கல்ல. இந்த 17 லட்சம் பேரும் இந்த ஆட்சியில் இந்த 4.5 வருஷம் ஆட்சியில் தகுதியை, அதாவது வசதி இல்லாமல் வாய்ப்பு இல்லாமல் நொடிச்சு போன தகுதியை உருவாக்கி கொண்ட பெண்களா, அல்லது அன்றைக்கே அவங்க வந்து அவர்களுக்கு வசதி இல்லாமல் அவர்களுக்கு அந்த தகுதி, அதாவது 1000 ரூபாய் பெறுவதற்கான, அதாவது வீடு இருக்கக்கூடாது அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அப்போ அந்த தகுதியுடைய பெண்களாக இருந்தவர்களை கவர்மெண்ட் ஏமாத்துனதா 4 வருஷமா, இப்போ கடந்த 2.5 வருஷமா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த திட்டமே லேட்டாக தானே தொடங்கினாங்க, 28 மாதங்கள் கழிச்சு தான் தொடங்கினாங்க. அப்போ ஏமாத்துனாங்க. இது பெரிய கேள்வி தானே. ஒன்று, உங்கள் ஆட்சியில் அவர்கள் வசதி வாய்ப்பு இழந்தார்களா, அல்லது தகுதியானவர்களுக்கு நீங்கள் கொடுக்காம 2.5 வருஷம் ஏமாத்துனீங்களா? நீங்கள் திட்டத்துக்கு பேர் வைக்கிறது இருக்கட்டும், ஒருத்தரை நீங்கள் வந்து உங்கள் கவர்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய திட்டம் ஒரு நபருக்கு கிடைக்கப்படவில்லை என்றாலும் அது வந்து கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய தவறாகத்தான் பார்க்கப்படும். நீங்கள் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்கள் ஆசையை சொல்லுங்கிறீங்க. நானுமே பல டாஸ்மாக் கடைகளை பார்க்குறேன். மக்களுக்கு இடையூறு வகிக்கும் வகையில்
நிறைய குடும்பங்கள் 180 200 குடும்பங்களுக்கு பக்கத்திலேயே அப்படியே ஒட்டுன மாதிரி டாஸ்மாக் வச்சு டாஸ்மாக் பார் மாடியில் வச்சுட்டு ஒரு பெண் பேட்டி, நான் தான் போன விருகம்பாக்கத்தில் ஒரு மதுக்கடைக்கு எதிராக போராடுறதுக்கு ஒரு இளம் பெண் சொல்கிறாங்க, நான் வீட்டை விட்டு கதவை திறந்து வெளியில் வரவே எனக்கு பயமாக இருக்குது, அரை நிர்வாணமாக வாசல் இருக்காங்க, இரவெல்லாம் கத்துறாங்க, கூச்சலிடுறாங்க, ஆபாச வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறாங்க, நாங்கள் வெளியிலேயே வர்றதில்லை, வெளியில் வர பயமாக இருக்குங்கிறாங்க. அப்போ முதல்ல இது 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 இப்போ என்ன பண்ணணும்னா, வீட்டை விட்டு வெளியில் வர்றதே பெரிய டாஸ்காக மாறிட்டு, நான் நிம்மதியாக வீட்டை விட்டு வெளியில் வரணுங்கிறதே கனவாக மாறிட்டு. அப்போ இது மாதிரியான அடிப்படையான கனவுகள்லாம் நிறைய இருக்குது. எத்தனை இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு இங்கே வேலை கிடைச்சது, எவ்வளோ முதலீட்டாளர்கள் இங்கே வந்து முதலீடு செய்ததில் நீங்கள் எத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்குனீங்க, நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க, எவ்வளவு பேரை ஏமாற்றி வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. பகுதி ஆசிரியராக இருக்கட்டும், செவிலர்களாக இருக்கட்டும், பழைய ஓய்வு திட்டத்திலையுமே ஏமாற்று வேலை தான் செய்திருக்கிறீங்க. அப்போ நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளோட ஒட்டுமொத்த பொய்களோட பேலன்ஸே 85% இருக்கும்போது நீங்கள் உங்கள் கனவுகளை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி இருக்கும். ஓகே மேம். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் கட்ட வாக்குறுதியை வந்து கொடுத்துருக்காரு. நீங்கள் வாக்குறுதின்னு சொல்லும்போது இந்த கேள்வி கேட்டே ஆகணும். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாங்க இப்போ வருவாயை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் அந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெறணும் நான் விரும்புகிறேன். நீங்கள் 2000 ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறதுங்க, இது வந்து அமெரிக்காவில் கூட இருக்குது. அதாவது அமெரிக்காவில் கூட எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு தொகை கொடுக்கறதுங்கிறதெல்லாம் ஒரு 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 சமூகத்தை உயர்த்துவதற்கான, அந்த ஏழைகளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு இடத்தை வறுமை கோட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். இதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வருவாயை பெருக்கணும். அந்த வருவாயை பெருக்குவதற்கான என்னென்ன திட்டங்கள், இந்த கனிம வளங்களை அதிகப்படுத்துறதா இருக்கட்டும், வேற என்னென்ன சோர்ஸ்ல நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்கம்மை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிற இடத்தை நோக்கியும் அந்த வாக்குறுதிகள் நகரணும். ஓகே மேம். ஆனால் இப்போ திராவிட மாடல் ஆட்சி வந்து மாதம் வந்து அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை மகளிருக்கு தரும்போது எடப்பாடியார் அவர்கள் என்ன சொல்றாரு, இதெல்லாம் சாத்தியம் இல்லை, மாதம் 1000 ரூபாங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னாங்க. ஆனால் இவர் 2000 ரூபாய் தர அப்படிங்கிறது இது சாத்தியமா? இல்லையா, அவர் எப்பயுமே அப்படி சொல்லவே இல்லையே. இல்லை, இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. இல்லை இல்லை இல்லை, நீங்க தவறா சொல்றீங்க. இல்லை, அவங்க சொல்லவே இல்லை. அவங்களோட தேர்தல் அறிக்கையிலுமே சென்ற தேர்தலையுமே இது இருந்தது. 1500 ரூபாய் தர்றதா இருந்தது. அதனால அவர் அப்படி சொல்லவே இல்லை. இவங்க வந்து இந்த தொகையை வந்து ஆதி திராவிட நிதியிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. இவங்க சரியான முறையில் இதற்கான திட்டங்களை தீட்டி இவங்க நிதியை ஏற்படுத்தாமல் இருக்காங்கிறத வேணா குற்றம் சாட்டி இருக்கலாமே தவிர, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது வேண்டான்னு சொல்லி என்னைக்குமே திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சொல்லலை, சொல்லவும் மாட்டார். அதனால தான் இன்னைக்கு மன நிறைவோடு ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் பஸ்ஸில் இலவசமாக போங்கிறதும், இந்த 2000 ரூபாயாக உயர்த்துவது அப்படிங்கிறது எல்லாமே அவங்கள்ட்ட திட்டங்கள் இருக்கும். வருவாயை பெருக்குவதற்கான திட்டங்கள் இருக்கும். இன்னைக்கு இவங்கள்ட்ட வந்து வருவாயை பெருக்குவதற்கான திட்டங்கள் இல்லை. கடனை வாங்கி டெவலப் பண்ணுறோம்னு சொல்கிறத விட கடனை குறைத்து எப்படி டெவலப் பண்ணணுங்கிறத நோக்கி போகணும். அது அதிமுக ஆட்சியில் நிச்சயமாக சாத்தியப்படும்னு நான் நம்புகிறேன். ஓகே மேடம். இப்போ வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு இருக்கு. 4 முனை போட்டியானது நிலவுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எந்த ஒரு 4 முனை 5 முனைலாம் கிடையாதுங்க, 2 முனை தாங்க. தாவேகா தலைவர் விஜய் சொல்ற மாதிரி ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே தாங்க. அதில் போட்டி அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக யாருமே வந்து அரசியல் தெரியாதவர்கள் வேண்டுமென்றால் பேசலாமே தவிர, நீங்கள் ஒரு கட்சியுடைய பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரூட் லெவல்லேருந்து ஆரம்பிக்குது. சும்மா யாரும் பெரிய அரசியல் கட்சின்னு சொல்லலை. நீங்கள் ஒரு தெருவில் ஒரு வார்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அது எத்தனை பேர் எந்த கட்சிக்காரவங்க, என்ன அவங்களோட எல்லாம் அவங்களோட நேச்சர், அவங்க ஜாதகத்தை தவிர மற்ற எல்லாமே இருக்குங்க. நீங்கள் அதுதான் வந்து ஒரு கட்சியுடைய கட்டமைப்புன்னு பேர். அந்த கட்டமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது நேற்று வந்தவர்கள் எல்லாம் நாங்களும் போட்டி அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக அது சாத்தியப்படாது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு மற்ற கட்சிகளை, குறிப்பா வந்து 50 ஆண்டு காலம் பழமையான கட்சி அதிமுகவே கணக்குல எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அவங்க அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்காங்க. மீண்டும் மீண்டும் சொல்றோம், அவங்க பேசுறதோ அவங்க சொல்றதோ எதுவுமே ஒரு புரிதலோட இல்லை. நீங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிற கட்சி அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னமோ சாதாரணமாக நினைக்கிறீங்க. எதிர்கட்சி எத்தனை வெறும் 3% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவங்க ஆளுங்கட்சியாக இல்லாமல் இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. நீங்கள் 2வது எதிர்கட்சி அப்படிங்கிறது வந்து சும்மா பேருக்கு சொல்லிட்டு இருக்காங்களா? பிரதானமாக ஒரு முழு எப்படி ஆளுங்கட்சிக்குன்னு சொல்லி பவர் இருக்கோ அதே பவர் வந்து எதிர்கட்சிக்கும் இருக்குது. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவங்க வெற்றியை நோக்கி வந்துட்டு வெற்றி வாய்ப்பு இழந்தவர்கள் தானே தவிர இவங்க சொல்கிற மாதிரி இவங்க பேசுகிற மாதிரிலாம் கிடையாதுங்க அரசியல். இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சியாக கருதப்பட்ட கட்சி வந்து அதிமுக தான்.
இன்னைக்கும் அந்த தொண்டர்கள் யாருமே எந்த இடத்துலையுமே தொய்வடையலை, எல்லா இடத்துலையுமே சிறப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவர்கள் சும்மா அந்த பேசி மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறது, அதெல்லாம் நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க, எந்த ஒரு சின்ன வாய்ப்பும் கிடையாது. இது ஒரு புரியாத கூட்டம், அரசியல் புரியாத கூட்டம். முதல்ல நீங்கள் ஒரு சின்னம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை போய் நீங்கள் ரோட்டில் நின்றுட்டு கொண்டாடி போலீஸ் கேஸ் விழுகுது இல்லை. நீங்கள் எல்லாம் அரசியல் தெரிஞ்சு வந்திருக்கீங்களா? அதை நினச்சி பாருங்க. மக்களுக்கு இடையூறு கொடுக்கும் வகையில் எந்த போலீஸ் பர்மிஷனும் வாங்காமல் ஒரு கூட்டமாக கூடுறது அப்படிங்கிறது தவறுங்கிறது கூட உங்களுக்கு தெரியாதா? நான் கேட்குற ஒரே கேள்வி, பொது இடத்துல ஒரு கூட்டத்தை கூட்டணும்னா அதுக்கு போலீஸ் அனுமதி வாங்கணுமா இல்லையா? ஒரு நிர்பந்தமா ஒரு அவசரமா ஒரு போராட்டம் பண்றோங்கிறது வேறங்க. அது கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவசரமா ஒரு போராட்டம் பண்றதுக்காக கூட்டமா கூடுறதுங்கிறது நம்மளோட உரிமைக்காகவோ நம்மளுடைய மக்களுடைய பிரச்சனைக்காகவோ அவசரமா பர்மிஷன் இல்லாம ஒரு போராட்டம் பண்றதுங்கிறத ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க ஒரு கொண்டாட்டத்தை போய் போலீஸ் பர்மிஷன் இல்லாம ஒரு பொது இடத்துல வச்சு பண்ணும்போது யார் பாதிக்கப்படுறா? பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அப்ப பொதுமக்களுக்கு பாதிக்கக்கூடிய அரசியலை நோக்கி தான் உங்களால என்றைக்குமே போக முடியுமே தவிர மக்களுக்கான அரசியலுக்காக உங்களால போக முடியாது. யூ ஹாவ் டு லேர்ன் லாட். நீங்கள் அனைவருமே நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க ஒரு படம் ரிலீஸ் ஆனா எப்படி நீங்க கொண்டாடுவீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் அரசியல்ல வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகளையுமே நீங்க கொண்டாடிட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அது கிடையாது அரசியல். அரசியல் முழுவதும் வேற. செப்டம்பர் 27 ஒரு பெரிய கொடூரமான ஒரு 41 உயிர் மரணிக்கிறாங்க. டிசம்பர் 27 குதிச்சுக்கிட்டு இறங்குறாரு, ஜாலியா போய் ஃப்ளைட்ல இருந்து இறங்குறாரு, தனி விமானத்திலேருந்து மிஸ்டர் விஜய் அவர்கள். உண்மையிலேயே என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு 4 மாசத்துல அவருக்கு அந்த அளவுக்கு அந்த தேதி மறந்து போயிட்டு ஏன் அந்த டேட்ல தான் வைக்கணுமா இசை வெளியீட்டு விழாவ? மனவேதனையோட சொல்றேங்க. ஒரு தேதி, அந்த தேதி என்னால மறக்க முடியல, இவ்வளோ பேரை இழந்துட்டோமேன்னு. அப்போ அந்த உணர்வற்று மக்களோட நீங்கள் என்ன சினிமாவில் நடித்ததை பார்த்துட்டு எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற பெண்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும், உண்மையாகவே நீங்கள் நாட்டிற்கும் தேசத்திற்கும் துரோகம் செய்யக்கூடியவர்களாக என் பார்வையில் இருக்கீங்க. ஒரு தனிநபரை பிடிக்கும் என்பது தாராளமாக பிடிக்கலாம், ரசிக்கலாம், வீடு முழுக்க ஃபோட்டோ ஒட்டிங்க, மகிழ்ச்சியாக இருங்க, அவங்க திரைப்படத்தை பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம். ஆனால் அதற்காக போய் நாட்டை தூக்கி கொடுக்கறதுக்கோ அது ஒரு ஓட்டு போடுறதுக்கோ என்ன லாஜிக் இது? சினிமாவில் நடித்தவர்கள்லாம் தொடர்ச்சி அரசியலுக்கு வந்திருக்காங்க இல்லையா? நீங்க இங்க தவறு செய்கிறீர்கள். அவர்கள் நாட்டுப்பற்றோட பல நாடகங்களும் நாடக மேடைகளையும் நாட்டு பற்றாளர்களாக இருந்தவர். நீங்க எம்ஜிஆர் அவர்களை குறித்தோ நீங்க அண்ணாதுரை அவர்கள்லேருந்து எடுங்க, அறிஞர் அண்ணா அவர்களா இருக்கட்டும், கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், சினிமா துறையில தான் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் சினிமா துறையிலும் அரசியலை கொண்டுட்டு வந்தாங்க. அரசியலுக்காக சினிமாவை பயன்படுத்தி கொண்டார்கள். புரியுதா உங்களுக்கு? சினிமாவை ஒரு ஊடகமா அரசியலை போய் டீச் பண்ணாங்க. ஆனா நீங்க சினிமா மூலமா எந்த அரசியலுமே டீச் பண்ணல. சினிமா மூலமா நான் சொன்னேன், நீங்க சிகரெட் குடிச்ச இளைஞர்கள் சிகரெட் குடிப்பாங்க, நீங்க சிகரெட் பத்தி பாடினா அந்த பையன் காதல் விழுந்து அவனும் வருங்காலத்துல ஒரு 8 வயசு புள்ள 16 வயசுல சிகரெட் குடிக்க நீங்க ஒரு வாய்ப்பா இருப்பீங்க. நான் சத்தம் போட்டுட்டு கிடக்குறேன். என்னை ஆபாச வார்த்தைகள்ல திட்ட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்களை மதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கூட இல்லை. நீங்க பண்றது அரசியலே கிடையாது. அதனால நீங்க தயவு செய்து இது ஒரு அரசியல் கட்சியாகவோ இது ஒரு அரசியலாகவோ அல்லது ஒரு மாற்றாகவோ யாருமே, அதுவும் தமிழ் சமூகம் நிச்சயமாக நினைக்காது. சிறப்பான தகவல். நன்றி.